ஷலோம். ஷலோம் சர்ச். ஷலோம். உங்களை அனைவரும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை தேவனுடைய ஆலயத்துல பார்க்கிறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். Amen. How many of you are excited this evening to be in the house of the Lord? Come on, can I see your hands? Or you're like, "Ayyo, today go church, I must go to church now, physical ready, you know." All right, come on. Today church, before we hear the word of the Lord, let's give a loud clap of offering unto Jesus. Come on. ஆண்டவர் கம்பேங்க நம்ம கரங்களை தட்டுவோம். Come on. Come on, you can do better than this with Jesus. Amen. Amen. பாருங்க, தேவனோட ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். தேவனோட ஆவி எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். கண்டிப்பாக தேவனோட வல்லமை, தேவனோட கிருபை, தேவனோட விடுதலை நம்ம மத்தியில காணப்படும். ஆமென். ஆமென். பாருங்க, என்னோட நீங்க இன்னைக்கு உங்களோட if you have brought your Bibles with you, turn with me to the book of Psalms chapter 90 verse 1. Father, we just thank you. Lord Jesus, we thank you, O God. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில அப்பா உங்களோட நன்மையும் உங்களோட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா இந்த மாலை வேளையில பேசும்போது ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது உங்களோட வார்த்தையாக இருக்கட்டும். அப்பா உங்களோட சபையை அப்படியாக பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen, amen. You see, church, the word of God says, God என்னங்க? God word of God என்னங்க சொல்லுது? God with us. Alright, I'm just testing you. Alright, amen. பாருங்க, இன்னைக்கு உங்க மத்தியில நான் என்ன பேச போறேன்னா, the God of my life. Amen. என் ஜீவனின் தேவன். Amen. I'm going to talk about the God of our lives. Amen. உங்களோட தேவனும் என் தேவனை குறித்து நான் பேச போகிறேன் இந்த மாலை வேளையில. Amen. நம்மளோட ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே தேவன் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Amen. Amen. பாருங்க, சங்கீதம் 90ல போட்டிருக்கிறது. Psalms chapter 90 verses 1 to 2. The word of God states that, Lord, you have been our dwelling place in all generations. Before the mountains were brought forth, or ever you had formed the earth and the world, even from everlasting to everlasting, you are God. Amen. Amen. Can I hear an amen? Amen. Amen. பாருங்க, ஆண்டவர் தேவனே, நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையாக நம்மளுக்கு அவர் அடைக்கலமானவராக இருந்திருக்கிறார். ஆமென். பர்வதங்கள் தோன்றும் முன்பே பூமியையும் உலகத்தையும் உருவாக்கத்துக்கு முன்பே நீரே அநாதியே, எப்படி சொல்லுவாங்க அது தமிழ்ல? அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். பாருங்க, இங்க வந்து தமிழ்ல மேலோட்டமா போட்டுக்க சொல்லுங்க, மேலோட்டமான. ஐயா சொல்லுங்க, மேலோட்டமான. ஆனா இங்கிலீஷ்ல போட்டுக்குது, Lord, you have been our dwelling place from generation to generation. Amen. Dwelling place ன்னு சொல்லும்போது என்ன தெரியுமாங்க? தேவன், நம் தேவனாகிய கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக நம்மளோட தங்கும் இடமாக இருந்திருக்கிறார். நம்மளோட வசிக்கும் இடமாக இருக்கிறார். நம்ம நிலைத்து இருக்கிற இடமாக அவரு இருக்கிறார். அது உண்மையாக இருந்தா ஆண்டவர் இயேசுக்கு அப்படியே ஹalleluya சொல்லுங்க. Amen. From everlasting to everlasting you are God. Amen. அப்படினா he was the God of my life. He is the God of my life and he will be the God of my life. Amen. Amen. அவர் என் வாழ்க்கையின் தேவனாக இருந்தார். என் வாழ்க்கையின் தேவனாக இருப்பார். என் வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கையின் தேவனாக இருப்பார். Amen. Amen. You guys are very quiet today. Amen. 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 So I want you to say this, என் தேவனாகிய கர்த்தர் நித்தியமாக என்றென்றைக்குமே முடிவே இல்லை, எக்ஸ்பைரி டேட் இல்லை. அவர் என்றென்றைக்குமே எனக்கு, என் குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் நாங்கள் வசிக்கும் இடம் நிலைத்து
நிலைத்திருக்கிற இடமாக இருக்கிறார். Amen. Amen. That's the God that you and I serve this evening, church. Amen. Amen. இன்னும் பாருங்க, நான் முதல் வாரத்துல வந்து உங்க மத்தியில வந்து I shared the word of God with you. ஆண்டவரோட முன் நோக்கி செல்லுவது. Amen. That means moving forward with God. Amen. Church, you see, I need you to help me to preach this message. If you don't respond, I cannot preach. Amen. I think இப்பதான் வந்து எல்லாரும் இன்னைக்கு தான் ரொம்ப பைபிளை பாக்குறீங்க. பரவாயில்ல, பைபிளை பாருங்க. Amen. Amen. You see, I said the first week we move forward with God. Amen. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னார். Amen. Hallelujah. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரோட சத்தத்தை கேட்க விட்டால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னு சொல்லி நம்ம தெரியாமலே நம்ம போயிடுவோம். Amen. We will lose what God is doing. We will not know what God is doing when we don't hear from God. Amen. Amen. You see, to move forward, நான் இன்னைக்கு சொன்னேன், நம்மளோட ஆண்டவரோட சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவரோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கிற காணப்படுறவர்களாக இருக்கணும்னு சொன்னேன், நம்மளுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னேன், ஆண்டவரோட வார்த்தையை நிலைத்து நின்று ஆண்டவரோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரோட வார்த்தை வைத்து முன் செல்வர்களாக இருக்கணும்னு சொன்னேன். Right? Joshua, Jericho, அங்க இஸ்ரவேல் மக்கள் பத்தி நான் பேசினேன். ஆமாவா இல்லையாங்க? Yes. Come on church, make some noise. Yes. Amen. Yes or no church? Amen. Right? Right, that was the first week. So today I want you to read for me the chapter, John chapter 15 verse 4 to 5. Abide in me and I in you. அது தமிழ்ல படிப்போம். நான் உங்ககிட்ட சொன்ன முதல் வாரத்துல ஆண்டவருக்குள் நிலைத்திருக்காமல் ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்காமல் நம்ம முன் செல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். Amen. Amen. So let's read that word. நம்ம இந்த 2022ல நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம்னா, உண்மையான கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்னா நம்ம ஆண்டவருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும்னு சொன்னேன். Amen. It's a continuation from that first message. Amen. So காது கொடுத்து தயவு செய்து எல்லாரும் உங்களோட இதயத்தை தயார்படுத்தி கேளுங்க. Alright? John 15 verses 4 and 5. Read from here. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தளவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தளவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Amen. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாம உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆண்டவர் இயேசு, இது யாரோட வார்த்தையாக இருக்குதுங்க? ஆண்டவர் இயேசுவோட வார்த்தையாக இருக்குது. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? நான் இல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஏக்குள்ள நிலைத்திருக்காமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. ஆமென். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நீங்க என்ன கேட்க எப்படி பாஸ்டர் நீங்க நிலைத்திருக்கிறது பத்தி பேசுறீங்க? சோ ஆண்டவருக்குள் எப்படி நம்ம நிலைத்திருக்க முடியும்? ஆமென். ஆமென். You see, how can I abide in God and how can God abide in me? Amen. Hallelujah. Come on, can I hear a loud shout of amen in this place? Amen. Come on, church. Amen. You can do better than this. Can you clap for Jesus loud? I'm scared that I'll ask you to get up and do exercise for them. All right? Amen. 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 You see how அநேக காரியங்கள் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு நான் 3 காரியத்தை பத்தி தான் பேச போறேன். என்னது? 3 காரியத்தை பத்தி. அவன் முதலாவது என்னன்னா, நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, அவரோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கிற, அபாய்ட் பண்ணி இருக்கிற, தங்கி இருக்கிற, வசிக்கிற மனுஷியாக இருக்கணும். Amen. Firstly, we need to dwell in His presence. Amen. Amen. How are we going to dwell in His presence? Come on, read Psalms chapter 91 verses 1 to 2. See, I read in English. I read in English. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. பாருங்க,
போட்டிருக்குது. He who abides in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. தமிழ்ல படிங்க. சங்கீதம் 91 1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் கூல் இருக்கிறவன் மாற்றம் தாங்க. அப்புறம் ஐயா படிங்க. சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். பாருங்க, நம்ம உன்னதமானவர் சொல்லும்போது யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமானவருக்குள்ள நம்ம மறைவில் நம்ம தங்காம நம்ம அவர் மறைவிற்குள்ள இல்லாம without dwelling in his secret place, the place of his presence, our பிரசன்னத்தின் இடத்தில், in a place of closet prayer, அந்த இடத்தில் நம்ம dwell பண்ணாம இல்லாமல் இருந்தா we cannot abide under the shadow of his wings. Amen. Can understand now? Can. Or nobody can understand what I'm saying. Sister Rundu, you understand, right? Right? You see, நம்ம உன்னதமானவருக்குள் நம் மறைவிற்குள் இல்ல தங்குறவன் மாற்றம் தான், இருக்கிறவன் மாற்றம் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். பாருங்க, இந்த முதல் வசனத்தை நம்ம ருசித்து நம்ம வாழறனா கிறிஸ்தவர்கள் போல தேவன் மனுஷன் மனுஷியாக, தேவன் மனுஷன் மனுஷில அவரோட பிரசன்னத்துல நிலைத்து இருக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டு அதை நம்ம ருசித்து நம்ம வாழறனா நம்ம இரண்டாவது வசனம் நம்ம பேச முடியாதுங்க. That means எப்படின்னா இரண்டாவது வசனம் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியாது. You cannot experience the verse 2 if you don't leave the verse 1. நம்மளோட வாழ்க்கை முறையாக அந்த முதல் வசனத்தை நம்ம வாழலனா அந்த இரண்டாவது வசனத்தை வந்து நம்ம உணர முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இரண்டாவது வசனத்துல என்ன போட்டுருக்கு ஐயா? நான் கர்த்தரை நோக்கி நீர் ஏன் அடைக்கலம். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் உங்களோட அடைக்கலமாக இருக்கிறார்? நம்ம கை பார்க்கறனா இல்ல நீங்க போட்டுக்கிற ஃபைசர், உங்களோட சினோவேக் உங்களோட அடைக்கலமாக இருக்குதா? இல்ல உங்களோட எஸ்ட்ராசெனேகா அடைக்கலம்? யாரு இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட அடைக்கலமாக இருக்கிறார்? என்றென்றைக்குமே அவர் நம்மளோட அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அப்புறம் ஐயா, என் கோட்டை என் தேவன். அப்புறம் ஐயா, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஓ சொல்லுங்க, ஓ சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் சொல்றேங்க, அவர் எல்லா நம்பிக்கைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம உன்னதமானவர் மறைவிற்குள் இல்லாம சர்வ வல்லவருடைய நிழலில் தங்காம நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்க. என் தேவன் என்ன சொல்றாரு? என் தேவன் என்னோட கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். ஆமென். Today who is the God of your life? Is my question to you. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையின் நம்மளோட ஜீவனின் தேவன் யாராக இருக்கிறார்? Is it Jesus? Is it CNN? Is it BBC? இது நம்மளோட மாசம் பேச்சேக்கா? ஆமென். அது நம்மளுக்கும் ஆர்டர் கொண்டிதான் தெரியுங்க. இல்லாட்டி நம்மளோட போனஸ் பேக்கேஜா, இல்லாட்டி நம்மளோட காடியா, நம்மளோட வீடா, யாரு நம்மளோட தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில? தேவன் சொல்லும்போது உங்களோட இருதயத்தையும் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட குடும்பத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜா யாருங்க? ஆமென். ஆமென். So today who's the God of your life? என்றென்றைக்குமே தேவனாக இருப்பவர் என் தேவன், என் வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். ஆமென். என் தேவன் நான் நிலைத்திருக்கிற இடமாக இருக்கிறார். ஆமென். என் தேவன் நான் நம்பி இருக்கிறவராக அவரு என் தேவனாக இருக்கிறார். என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமாங்க? அவர் தான் என் வாழ்க்கையின் தேவன். நம்மளுக்கும் மட்டும் சொல்றது இல்லைங்க, மத்தவங்களையும் நம்ம சொல்ல முடியுமா? முதல்ல நம்ம பாடல் பாடணும். ஆமாவா இல்லையா? சற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். நம்ம அநேக சேற்றுல தான் இருந்தோம், இருள தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியாக அந்த சேற்றுல இருந்து தூக்கலனா, அந்த இருள்ல இருந்து அவர் தூக்கலனா, நம்ம ஒண்ணு
for more of God. Amen. இந்த வருடத்துல நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாங்க அந்த ஃபார்வர்டுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் 2022க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு. ஆண்டவர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறார் தெரியுமாங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்களுக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறாருன்னு. எப்படிப்பட்டவர்களுக்கு ஏங்கிக் கொண்டு பதில் கேட்டேன். எப்படிப்பட்டவர்களுக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்னா, அவர் மேல வாஞ்சையோட ஏக்கமோட அதிகமா தாகம் பசி உள்ளவர்களுக்கு அவரோட பிரசன்னத்தை அப்படியாக வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த வருடம் you see only பாருங்க, முதலாவது என்ன சொன்னேன்? நம்ம அவரோட பிரசன்னத்துல நிலைத்து இருக்கணும்னு சொன்னேன். ஆமா இல்லையா? பாருங்க, அவரோட பிரசன்னத்தில் நிலைத்து இருக்கிற மனுஷி மாற்றம் தான் அவருக்கு பசி தாகம் உள்ள மனுஷியாக இருக்க முடியும். Amen. Right, Sister Ruku. Right, Isaac. Right, Narmada. Only man and woman who dwell in the presence of God can be a man and woman of His presence. Amen. And hunger and thirst for more of Him. Amen. Amen. பாருங்க, சங்கீதம் 42வது அதிகாரம் 1-2 படிப்போம். இந்த வசனத்தை நான் சில வாரங்களாக அப்படியே தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் உண்மையே உள்ளத்துல அநேக காரியம் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் தொட்டார். Come on, yeah, let's read that. I read English first, right? I said, dear pants for the water brooks, so pants my soul for you, Lord. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? Amen. Just today I want to ask you, இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சோனே எத்தனை பேருங்க ஆண்டவருக்கு உண்மையா நீங்க பசியா இருந்தீங்க? I'm not going to talk sweet things today to you. I want to ask you, எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவருக்கு நீங்க தாகமா இருந்தீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையிலே வாஞ்சித்தீங்க? ஆமா இல்லையா? ஒருத்தவங்க நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா நம்ம எப்படி அவங்கள தேடுவோம்? ஆமா இல்லையா? அவங்களோட குரலை கேட்கணும், அவங்களோட முகத்தை கேட்கணும். ஆமா இல்லையா? அவங்களோட கொஞ்சமாச்சும் கொஞ்ச நேரம் பார்க்க நீங்க லவ் பண்ணது இல்லையா? கொஞ்சமாச்சும் சரி எல்லாரும் ஒன்னும் அவுட் பேசுற மாதிரி யோசிக்கிறேன். ஆமா இல்லையா? ஓகே, those married here, right? Parents here, right? We long to see our children, right? We love to see our significant other, right? How many of you, when you love someone, அவங்களோட உள்ளம் வந்து அப்படியாக அவங்கள தேடாத? ஆமா இல்லையா? Right? So how many of you because you just love them, you love their presence, right? Today how many of you love and hunger and thirst for Jesus this morning like that? அந்த கேள்வி நம்ம தாங்க பதில் சொல்லணும். எத்தனை பேர் ராவுல காலையில எழுந்து மியூசிக் கேட்கிறோம், ராத்திரியில மியூசிக் கேட்கிறோம்? ஆண்டர் பாட்டை பத்தி நான் சொல்லல. நம்ம அநேகர் வந்து ஆண்டர் பாட்டை கேட்காம வேற ஒன்றும் கேட்டுட்டு இருக்கோம். டிக்டாக்ல இருக்கிற எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கேட்போம். ஆனா ஆண்டரோட வசனத்தை கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அப்படியே ரத்த கொதிப்பு ஏறும். ஏங்க? Why have we lost our hunger and thirst for God? Right? It's a question I think the Church of Jesus Christ must answer. Take seriously this year. Right? No serious about it. சரி. ஐயா, அந்த வசனத்தை தமிழ்ல படி. அது அப்புறம் பேசுவோம். ஓகே. சங்கீதம் 42வது அதிகாரம் 1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்புறம் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே. சொல்லுங்க, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல். அவர் ஜீவன் இல்லாத தேவன் இல்லங்க, அவர் ஜீவன் உள்ள தேவன். Amen. Sorry, today my energy is a bit low. I think my voice is also not coming out. I pray that you'll bear with me. All right? பாருங்க, ஜீவன் உள்ள தேவன் மேல். He said, my soul is thirsty for the living God. The God of our life is a living God, church. Amen. நம்மளோட வாழ்க்கை தேவன்
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எப்ப நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க அழகாக போட்டிருக்குது, my soul thirsts for the living God. Amen. Amen. My soul னு சொல்லும்போது, ஆத்மான்னு சொல்லும்போது என்னங்க, நம்மளோட மைண்ட், நம்மளோட will, நம்மளோட emotions. Amen. நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட will power. will எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? சரி பரவாயில்ல, நம்மளோட சித்தம், அந்த மாதிரி ரைட் will எல்லாமே இங்க சங்கீதக்காரர் சொல்றாங்க, என் ஆத்மா நான் சொல்லும் பொழுது என்ன தெரியுமாங்க, என்னோட உணர்வுகள் ஆண்டவரே, என்னோட சிந்தை ஆண்டவரே, என்னோட நினைவுகள் ஆண்டவரே, என்னோட உணர்வுகள் ஆண்டவரே, என்னோட வில் பவர் ஆண்டவரே, எல்லாமே உங்களை வாஞ்சிக்குது, உங்க மேல தாகமா இருக்குது. ஆமென். ஆமென். That means the psalmist was a man and woman, was a man of his presence who hunger and thirst for more of God. Amen. Amen. Can we be like that, that kind of people? இந்த வருஷம் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உம்மை அதிகமாக நேசிக்கிற, அதிகமாக வாஞ்சிக்கிற ஒரு மனுஷியாக நான் இருக்க போறேன்னு சொல்லுவோம் அது ஆண்டவர்ட்ட. ஆமென். ஆமென். ஆனா நம்ம இன்னைக்கு என்னத்தை குறித்து தாகமாக இருக்கிறோம்? Come on, share with me. என்னத்தை குறித்து நம்ம தாகமாக இருக்கிறோம்? நம்மளோட are we thirsty for more money? Are we thirsty for புகழ்? பணம் புகழுக்கு நம்ம தாகம் கொண்டவர்களாக, அதிகம் தாகம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? இல்ல மற்றவங்க தவறான இடத்துல தவறான அன்பு, தவறான அட்டென்ஷனுக்கு நம்ம அப்படியாக தாகமாக இருக்கிறோமா? எதற்கு நம்ம தாகமாக இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளோட இருதயத்தை நம்மளே பரிசோதித்து நம்ம பார்ப்போம். ஆமென். இன்னைக்கு நம்ம இருதயம் ஆண்டரை விட்டு மற்ற இடத்துல எல்லாமே தாகமாக இருந்தோம்னா, மறுபடியும் நம்மளோட முதல் அன்பு, நம்மளோட முதல் அந்த தாகமும் பசியும் ஆண்டர் பக்கமாக நம்ம திருப்புவோம். ஆமென். ஆமென். You see, 1B ரெண்டாவது நான் போட்டிருக்கேங்க, man. and firstly நான் என்ன சொன்னேன், நீங்க ஆண்டரோட பிரசன்னத்துக்கு நிலைத்து இருக்கணும்னு சொன்னேன். ஆமா இல்லையா? அது மாற்றம் இல்ல, ஆண்டரோட பிரசன்னத்துல நிலைத்து இருக்கிற மனுஷி மட்டும்தான் ஆண்டருக்கு பசி தாகமா இருப்பார்கள்னு சொன்னேன். இரண்டாவது பி, ஓகே, 1B என்னன்னா, ஆண்டவரோட உண்மையிலே ஆண்டரோட பிரசன்னத்துக்கு தாகமா இருக்கிற, பசியா இருக்கிற மனுஷி மாற்றம் தாங்க உண்மையிலே ஆண்டவரை உண்மைத்துவமாக தீவிரமாக அவரை பின்தொடருவாங்க. Amen. 1B, we must be a man and woman how to dwell in the presence of God, how to abide in the presence of God. Second, number 1B, we need to earnestly seek after him. Amen. Amen. Earnestly seek after him na, we need to pursue God. You see church, நம்ம ஆண்டவரை நம்ம பின்தொடராம, ஆண்டவரை பற்றி கொள்ளாம, ஆண்டவரை உண்மையாக தீவிரமாக நம்ம ஆண்டவரை தேடாம, நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்ப வாழ்க்கையில சரி, என்ன காரியத்திலும் சரி நம்ம முன் நோக்கி செல்ல முடியாது. ஆமென். ஆமென். பாருங்க, ஜெரமாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல போட்டுட்டு நான் தமிழ்ல படிக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். ஆண்டவரோட வார்த்தையில போட்டுருங்க, நான் சொல்ல, நம்ம முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம ஆண்டவரை கண்டுபிடிப்போம். ஆமென். ஆமென். ஐயா, சங்கீதம் 63வது அதிகாரம் 1-3 முதல்ல படிங்க. How many of you are following me this? நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, முதலாவது அவரோட பிரசன்னத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம்னா அவரோட பிரசன்னத்திலே மனுஷியாக பசி தாகமா இருக்கணும்.
இரண்டாவது 1b வந்து அவரோட பிரசன்னத்தை அவரை பின்தொடர்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ரைட் ஜெசனா? உண்மையாக அவரை பின்தொடர்கிறவர்களாக. ஐயா சங்கீதம் 63 முதல் படிங்க. தேவனே நீ என்னுடைய தேவன். ஓ சொல்லுங்க. ஓ. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப குவைட்டா இருக்கீங்கயா. சங்கீதம் 63 அதிகாரம் 1ல இருந்து 3ல இருந்து முதல் படிங்க ஐயா. தேவனே தேவனே நீ என்னுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். டேவிட் வந்து அது அழகாக சொல்றார். தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்புறம் படிங்க ஐயா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆமென். அப்புறம் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீருமற்றுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க தாவீது வந்து இது எங்க இருக்கானா யூதா சொல்லுங்க. யூதா சொல்லுங்க. யூதா. யூதா வனாந்தரத்துல இருந்து அவர் இருந்தார். அவர் சுற்றி எல்லாமே வந்து துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்தது. ஓகே, he did not have any comfort சொல்லுங்க. no comfort zone. குடிக்க தண்ணி இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? he was in wilderness. it's a dry land. கனி கொடுக்காத ஒரு நிலத்துல இருந்தார். தண்ணி இல்லாத ஒரு நிலத்துல இருந்தார். ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த யூதா அந்த வனாந்தரத்துல அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதிலும் விடத்திலும் தண்ணீர் இல்லாத நிலத்துல என் ஆத்மா உண்மையே தாகமாய் இருக்கிறது. Can you see how beautiful is that? Amen. அவரோட ஆத்மா தண்ணீர் இல்லாத இடத்துலங்க, ஒண்ணுமே பேசிக் ஏர்கான் இல்லாத இடத்துல, ஆமாவா இல்லையா, சூடான இடத்துல, ஒண்ணுமே முளையாத இடத்துல, வளராத இடத்துல அவரோட ஆத்மா வந்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்ல, ஆனா அவரோட ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்குதான். ஆமென். ஆமென். அப்புறம் ஏன் படிங்க. என் மாம்சமானது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஓ சொல்லுங்க. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஓகே, அப்புறம் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. வா பாருங்க, உம்மை என்ன போட்டுக்கையா, உம்மை பார்க்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்துல உங்களை காண்றதுக்கு, ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்துல உங்களை உணர்றதுக்கு, ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்துல உங்களோட அன்பை நான் அப்படியாக, உங்களோட அரவணைப்பை நான் அப்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆண்டவரே எனக்கு அப்படியாக ஆசையாக இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஆத்மா மட்டும் ஆண்டருக்கு தாகமா இல்லைங்க, அவரோட மாம்சமும் அப்படியாக ஆண்டருக்கு வாஞ்சையாக இருக்குதான். தாவீது சொல்றாரு. ஆமென். அதுவும் வறண்ட நிலத்துல, தண்ணீர் இல்லாத நிலத்துல. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன துயரம் கடந்து போனாலும் சரி, என்ன பிரச்சனை சற்று நம்ம கடந்து போனாலும் சரிங்க, எப்படிப்பட்ட மதில்கள் நம்ம முன்னுக்கு இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நம்ம நிலைத்திருந்த அவரோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கிற மனுஷியாக அவருக்கு பசி தாகமா இருந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே என்னை சுத்தி, அப்ப என் கண்களுக்கு என்ன வந்து அப்படியே வறண்டதாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆனா என் ஆத்மா உங்க மேல தாகமா இருக்குது ஆண்டவரே, என் மாம்சம் ஆண்டவரே அப்படியாக உங்க மேல வாஞ்சையாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தேடுறதை நீ யார் என்னை தடுத்தாலும் சரி என் குடும்பத்தில் ஆண்டவரே நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே, நான் உங்களை உண்மையோட பின்தொடருவேன் ஆண்டவரே. நம்மளால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருப்போம். ஆமென். ஐயா தொடர்ந்து படிங்க. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆமென். அப்புறம் ஜீவனை பார்க்கிறோம். ஜீவனை பார்க்கிறோம். உமது கிருபை நல்லது. உன் கிருபை நல்லது. ஆமென். படிங்க ஐயா தொடர்ந்து. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் பாருங்க தண்ணி இல்ல குடிக்க, ஆனா அப்பயும் அவரோட உதடுகள் ஆண்டவரே துதிக்கும். அப்புறம் என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையிருப்பேன். ஓ, உம்மோட நாமத்தை சொல்லி
கையெடுப்பேன். எவ்வளவு அழகாக அவர் தாவீது அவர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அப்புறம் இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். ஆமென். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளை உம்மை போற்றும். ஆமென். படிங்க ஐயா. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராத்திரி நேரத்துல நான் உம்மை தியானிக்கிறேன். அப்புறம் நீ எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். ஆமென். அப்புறம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஓ சொல்லுங்க. come on, verse 8. Can somebody read loudly in English for me in verse 8 please? Verse 8. My soul follows closely behind you. My soul follows closely behind you. Your right hand upholds me. Amen. பாருங்க தாவீது அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் என்ன தெரியுமாங்க தெரிந்தது? தாவீதோட ஒவ்வொரு பேச்சிலையும் தாவீதோட பேச்சிலையும் தாவீதோட சிந்தனையிலையும் தாவீதோட உணர்வுகளையும் தாவீதோட மூச்சிலையும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன தெரியுமாங்க காமிக்குது? ஆண்டவர் அவருக்குள்ள அப்படியாக கலந்து இருந்தாருன்னு சொல்லி. ஆமென். ஆமென். அவர் ஆண்டருக்கு அவ்வளவு அவரோட ஆத்மா மாற்றம் இல்லைங்க, அவரோட மாம்சம் அப்படியாக ஜீவனுள்ள தேவனை வாஞ்சித்து கொண்டு இருந்தது. அவரோட வார்த்தை என்ன தெரியுமாங்க காமிச்சிச்சு? அவர் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு சொல்லி. Amen. David, the words of David that he expressed showed how much he loved Jesus. I mean, how much he loved God. Amen. Amen. அவர் வார்த்தையை படிக்கும் போது நீங்க ருசித்து படிங்க. Amen. பாருங்க 8வது வசனத்துல போட்டிருக்குது, my soul follows close behind you. இந்த வசனம் நான் சாதாரணமா தான் தெரியுமாங்க படிச்சேன். ஆனா திடீர்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். பாத்தியா, my soul follows close behind you. ஆமென். என் ஆத்துமா உங்களை உண்மையாக அப்படியே பற்றி கொண்டு கரெக்ட் சொன்னார், பற்றி கொண்டு உங்களை பின்தொடருது ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆமென். ஆத்துமான்னு சொல்லும் போது என்ன தெரியுமாங்க? தாவீதோட எண்ணங்கள், தாவீதோட சிந்தை, தாவீதோட உணர்வுகள் எல்லாமே தாவீதோட ஆத்மா அப்படியே ஆண்டவரை follow closely behind God. Amen. Today is our soul following closely behind God. Are we God pursuers? இன்னைக்கு ஆண்டவர் pursue பண்றோமா? Are we God chasers? Are we pursuing God? Amen. Let us be a generation that will never stop pursuing God, church. Amen. பாருங்க அவர் 7வது வசனத்துல சொல்றாரு, therefore in the shadow of your wings I will rejoice. பாருங்க அவர் சொல்றாரு, உங்களோட அரவணைப்புல நான் மகிழ் கூறுவேன் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க அவருக்கு அங்க ஒண்ணும் இல்ல. ஆமாவாலியா அவர் கஷ்டத்துல இருக்கிறார், துயரத்துல இருக்கிறார். ஆமாவாலியா ஆனா தாவீது என்ன அங்க காமிக்கிறார்னா தேவன் அவரோட நிலைத்திருக்கிற இடம்னு காமிக்கிறார். தேவனோட பிரசன்னம் மாற்றமே அவருக்கு அவரோட வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவரோட ஐக்கியம் செல்கிறது. அது அவருக்கு ஒரு மிகுந்த பெரிய வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சி. அதான் தாவீது காமிக்கிறார். ஆமென். ஆமென். Church, right? Let us be that generation, church. When David said, God, my soul closely follows behind you. In other words, David என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும். God, Jesus, I want you. Amen. I need you. Amen. Amen. இந்த வருஷம் எத்தனை பேர் நம்ம ஆரம்பத்துல நம்ம சொல்லிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுங்க, எனக்கு சம்பளம் உயர்வு கொடுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இது செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா நம்ம எத்தனை பேருக்கு உண்மையிலே ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம், ஆண்டவரே I just want to know you more. How many of us told this year, Jesus, I want you? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுக்காகவே நம்ம தேடுறோம், ஆண்டவர் இயேசுவை கேட்டோம் நம்ம இந்த வருஷம். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். ஆமென். ஆமென் church. You see, I hope we will be the man and woman of his presence. எங்க நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீரே எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாம் நீரே ஆண்டவரே. Jesus, I just want you in my life. I hunger and thirst for more of you. Can we be that kind of church?
நம்ம அப்படிப்பட்ட மனுஷியாக இருக்கும்போது, பிரசனத்தின் மனுஷியாக இருக்கும்போது, அவரோட பிரசனத்துல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நம்ம அடுத்த செயல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்மளோட எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துவோம். ஆமென். Amen. Because this is a depth I have to teach the church. Because God told me to. Right? Amen. Amen. Can I hear an amen? You see, I want to share a testimony. I know time is going. Guys, what time you are past the mic to me now? 6:10. 6. Really? I thought 6:10. Okay. Now, you see, I want to share a testimony with you. சில நாட்களுக்கு முந்தி, a few days ago, அப்படியாக வந்து, most of you know I wake up early in the morning, right? So, நான் அலாம் வச்சிருவேன். ஆனால் most of the time அலாம் அடிக்கிறதுக்கு முந்தைய நானே எழுந்திருவேன். எழுந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் before 3 அப்படி இருக்கும். பட் அன்னைக்கு வந்து எனக்கு we went to work, whole day we came back really late. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்து வந்து நான் ஒரு 9-10 something நான் வந்து usually 9:30 10 11 something அந்த டைம்ல வந்து நான் என்ன செய்வேன்னா I usually spend that last moment of the day with God. Amen. The starting and the last moment. That means under times I spend, I'll be in my room, I'll listen to worship songs, I'll speak to Him, I love Jesus, and all that, right? Because I'm going to sleep, right? அப்புறம் ஆனா அன்னைக்கு வந்து என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, நான் தூங்குனதே எனக்கு தெரியல. I never set alarm for the next morning also. I forgot. Alright? ஆனா that night சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் சீரியஸா பாருங்க, சிரிங்களா கொஞ்சம். Okay, that night, that night I think around 12:01 எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துது. Alright? திடீர்னு ஏஞ்சேன். அது ஏஞ்சானே ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி இருந்துச்சு. But I just slept for like 2 hours like that. ஆனா ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல தூக்கமாக இருந்தது. I didn't need to go to the bathroom or anything. ஆனா அந்த எந்திரிக்கிற வேலைலங்க it was one something. அப்ப நினைச்சா இன்னும் டைம் இருக்கு, தூங்கலாம். அப்புறம் ஏஞ்சி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. But at that time அந்த எந்திரிக்கிற வேலையில அப்படியே ஒரு ஆழமான ஒரு உணர்வு. It's like God, the presence of God was so thick in my room. The presence of God was so heavy in my room. அப்படியே சத்தம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. என் நாய் வண்டி தான் கொரட்டை விட்டுருச்சு, கீழே தரையில படுத்துருச்சு. ஸோ அதோட கொரட்டை சத்தம் மொத்தம் தான் எனக்கு கேட்டுருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், என்னோட டேபிள் லேம்ப், அந்த yellow color light டேபிள் லேம்பை திறந்து விட்டேன். I sit up on the bed. At that time, I tell you, I felt such a deep, உங்களை யாராவது இழுத்து கொண்டா எப்படி இருக்கும், drawing feeling, somebody is drawing you. I felt God, the presence of Jesus, so thick, so heavy in my room. God is just loving on me. Jesus was just loving on me and drawing my heart. அப்படியாக என்னோட இருதயத்தை அப்படியாக இழுத்து கொண்டிருந்தார். You know what? To just love Him. Amen. அந்த நேரத்துல I just started to cry, really cry. அப்ப நான் அழுவும்போது நான் சேடா இருக்கிற வச்சு நான் அழுலங்க, நான் இன்னும் ஜெபம் பண்ற வச்சு நான் அழுல. ஆனா அவரோட அன்பு அப்படியாக, அவரோட அரவணைப்பு, அவரோட ஒரு மாதிரியான ஒரு சூழ்ந்து கொண்டு இருக்கிற, it's like a cloud of His presence just made me like a child in the presence of God. Amen. Amen. I felt so loved. என்ன சொல்லுங்க? Felt so loved. God was actually drawing my heart so close to Him. I felt it. அது எப்படி எனக்கு வார்த்தையால உங்களுக்கு சொல்றது தெரியல. You understand? And I just அந்த அநேக என்கவுண்டர்ஸ் இருக்குது ஆண்டவர் கூட. ஆனா அன்னைக்கு நான் இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு, I felt more deeply in love with Jesus. Amen. Amen. Come on, church, I'm talking to you. Amen. Amen. Today I want to ask you, how many of you want to have this kind of encounter with Jesus? பாய், நான் சொல்ற வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு சைட்ல வைங்க. நீங்க ஆண்டவருக்கு பசி தாகமாக நீங்க இருக்கும் பொழுதுங்க, நீங்க ஆண்டவருக்கு பசி தாகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பசியும் தாகத்தையும் நீங்க முழு மனதோட நீங்க ஆண்டவர் பின்தொடர்ந்து நீங்க தேடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர்
அந்த பசியும் அந்த தாகத்தையும் ஆண்டவர் satisfy பண்ணுவார். Amen. எப்படி சொல்றது? God will fulfill that hunger and thirst for him. How do I say that? முழு மனசோட அந்த பசியை சீனல பேசுறடா. என்னது? சொல்லுங்க. அந்த பசியை தாக்கி ஆண்டவர் வந்து பூர்த்தி செய்வார். பூர்த்தி செய்வார். வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருக்கலாம், நேரம் எடுக்கலாம், ஆண்டவர் செய்து முடிப்பார் சொன்னதை. ஆனா நம்ம அவரை பசி தாகமா தேடும் பொழுது உங்களை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களோட பசியும் தாகமும் அவருக்கு மேல இருக்கிற பசியும் தாகமும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார். Amen. Amen. Church, are you listening? You see, Jesus is the God of our lives. Amen. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். யாருக்கு? நம்ம தாகமா இருக்கிற வேளை அவர் நம்மளோட ஜீவ தண்ணீராக இருக்கிறார். நம்ம பசியாக இருக்கிற வேளை அவர் நம்மளோட ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் நம்மளோட மகிமை மேகமாக இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாத மேகமாக இருக்கிறார். ஆமென். நம் கூடவே இருக்கிற நம் முன் செல்கிற மேகமாக அவர் இருக்கிறார். ஆமென். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவரோட பிரசன்னம் ஒரு மேகம் போல ராவும் பகலும் இருந்து பாதுகாத்து கொண்டு அவங்களை வழி நடத்தி முன் செல்லுதோ, அதே மாதிரி தேவன் நம்மளோட மகிமையின் மேகமாக அவர் இருக்கிறார். ஆமென். Can I hear an amen? How many of you are following church? Amen. Amen. I got 3 more points. All right. இரண்டாவது அவரோட வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிறது. மூன்றாவது அவர் அன்புக்குள் நிலைத்திருக்கிறது. All right. I will continue that in the coming weeks. Amen. Amen. I can continue today, but I'll continue that in the coming weeks. Amen. How many of you are excited to hear of the next 2 points? Yeah. Okay. பின்னால. Okay. யார் அது? ஜெசிகா. Okay. Amen. How many of you here? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரோட பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்துக்கு நான் நிலைத்திருக்கிற மனுஷியாக நான் இருக்க போறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நான் அதிகமாக பசி தாகம் உள்ளவர்களாக நான் இருக்க போறேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க பேசினவர் நீங்க கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. நீங்க என்னோட அடைக்கலம் ஆண்டவரே. நீங்க என்னை கரத்துல வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கண்டிப்பாக நீங்க எங்களை வழி நடத்தி எங்களை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் நீங்க செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. அப்பா அந்த நல்ல காரியத்தை எங்க வாழ்க்கையில நடத்துற தேவன் ஆரம்பித்த தேவன் கண்டிப்பாக முடிப்பீங்க ஆண்டவரே. ஆனா தேவனே இந்த வருடம் நான் ஆண்டவரே உங்களை ஆண்டவரே உண்மைத்துவமாக ஆண்டவரே முழு மனசோட ஆண்டவரே அப்பா பல முந்தின வருடங்கள் ஆண்டவரே நான் அப்படியாக நான் ஃபெயில் பண்ணிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இந்த வருஷம் நான் உங்களை அதிகமாக நேசிக்க போறேன், அதிகமாக நான் தேட போகிறேன். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? ஆமென். ஆமென். பாருங்க, அன்னைக்கு நான் உணர்ந்த அந்த தேவனுடைய அன்பு, it was so beautiful. I cannot explain in words. Amen. I realized at that time, that night, that Jesus was just loving on me. He didn't expect anything from me. Amen. The Holy Spirit woke me up. Why? Because Jesus wanted to love on me. Jesus wanted to show that He loves me. Amen. I felt the love of God just washing over me. அப்படியே அந்த ராத்திரி தேவனோட அன்பு அப்படியே என்னை அப்படியே எப்படி சொல்லுவாங்க, நம்ம போய் குளிச்சா வாட்டர் ஃபால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. It was so sweet that I didn't say anything for a couple of hours. I just cried and then I went back to sleep. I don't know how I slept. Right? And then the morning I had to go to work. Right? Today I want to tell you that God, ஆண்டவர், நீங்க ஆண்டவர் மேல ஏக்கமா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டோட பிரசன்னத்துல நீங்க நிலைத்து இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்க மேல ஏக்கமாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாக தேடுறவர்களாக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நேசிக்க விடாதீங்க. ஆண்டவர் நம்மளை நேசிக்க விடாட்டி ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு மரித்திருக்க மாட்டார். ஆமென். Amen. Jesus is our everything.
This evening, can we say that Jesus, you are my everything? Alright? இன்னும் ரெண்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா you see, can you all see this? I have the second point, dwell in and on His word. This is what God gave me, alright? மூன்றாவது Jesus the living word, and மூன்றாவது dwell in His love. அது எல்லாத்தையும் ஆண்டவர் அது ரெண்டும் ஷார்ட்டாக தான் இருக்குது, alright? பட் அது வர வாரங்கள்ல கண்டிப்பாக ஆண்டோட ஆலயத்துக்கு வருது நீங்க எப்படி சொல்லுவாங்க, டிஸ்கரேஜாக இருக்காதீங்க. தொடர்ந்து ஆண்டோட ஆலயத்துக்கு வாங்க. வர வாரங்கள்ல இந்த வார்த்தையை நான் பேசி அதை நான் முடிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். So how many of you இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விட்டு தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னோட பசியும் என் தாகமும் ஆண்டவரே மத்த இடத்துல இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட இருதயத்தை ஆண்டவரே மறுபடியும் நான் உங்க பக்கமாக நான் திரும்ப போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இல்ல I just sense சார் நிறைய உள்ளங்களை நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி இருக்குன்னா உங்களோட உள்ளம் அப்படியே நீங்க ஜஸ்ட் சும்மா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க நினைக்கும். ஒரு எக்ஸைட்மெண்டே இல்ல. நீங்க உங்களோட ருட்டீன்ல வாழ்ந்து உங்களுக்கு சீனு போச்சு. எப்படி சொல்லுவாங்க, சீனு போச்சு. Some of you are tired of your family. Some of you are tired of your relationship. Some of you can be tired of your work. Tired. And சில உள்ளங்களை நான் பார்க்கிறேன், அப்படியே உங்களோட உள்ளம் துடித்து கொண்டு தான் இருக்குது. ரத்தமா பம்ப் பண்ணிட்டு இருக்கு தவிர உங்களோட உள்ளம் அப்படியே வறண்ட நிலத்தை போல இருக்குது, தண்ணி இல்லாத இடம் போல இருக்குது உங்களோட உள்ளம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அவரோட அன்பினால் உங்களை நிரப்புறதுக்கு, அவரோட பிரசன்னத்தினால் உங்களை அரவணைக்கிறதுக்கு அப்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உள்ளங்களை ஆற்றுவதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே உங்க கரங்களை உயர்த்துங்க. Come on, just lift up your hands wherever you are and allow God to heal you. Come on, this evening. Some of you அப்படியே just so confused, so tired, so busy. எதுதான் செய்யுது, எதுதான் செய்யக்கூடாது, உள்ளத்துல நிறைய வேதனைகள், வலிகள். ஆண்டவர் அப்படியே தழும்புகளை காண்கிறார். நான் பார்க்கிற ஒரு உள்ளம் பார்க்கிற அந்த உள்ளத்துல நிறைய அப்படியே ஆழமாக சதக்கு ஆழமாக தழும்புகள் அப்படியே இருக்கிறது. அந்த தழும்புகள், அந்த இதயத்தின் தழும்புகள் அப்படியே ஒன்னும் அப்படியே ரத்தம் ஊட்டி கொண்டு இருக்கிறது. I see God healing them right now in Jesus name. Shakataralava shed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 . Mareboko shadalalalalalalala barianda. Come on, ஆண்டவர் அப்படியே come on, ஆண்டவர் பிரசன்னத்தை come on. Shiketelelelele. I feel the presence of God is in this place. Let God love on you this evening. And நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உங்களோட பிரசன்னத்துல நிலைத்திருக்க போகிறேன் ஆண்டவரே. அது மாற்றம் இல்லை ஆண்டவரே. உங்களோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கிற மனுஷியாக உங்களுக்கு அதிகமா பசி தாகம் உள்ளவர்களாக நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே. அப்பா நான் உங்களுக்கு உண்மையாக ஆண்டவரே, என் ஆத்மா என் மாமிசம் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக வாஞ்சிக்கிற ஒரு மனுஷியாக நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே. Father, I want my soul to follow you closely behind you. I want to intimately pursue you, oh God. Oh, you are the God of my life. சொல்லுமா, ஆண்டவரே நீ என்னோட வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி. Can we have the worship team please? தாவீது சொன்னாருங்க, ஜீவனை பார்க்கிறோம் உங்களோட அன்பு கருசனை, உங்களோட கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானதுன்னு தாவீது சொன்னார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமாக அதே வார்த்தை. அப்படியாக நான் பார்க்கிறேன் அநேகர் இந்த இடத்துல. Come on, just lift up your hands and stand to your feet. அப்படியாக ஏஞ்சல், come on. இங்க அநேகர் இருக்கீங்க. Come on, just lift up your hands. ஆண்டவரோட மகிமையின் மேகம் அப்படியாக உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. Right from the front to the back, in Jesus' name. Come on, those who are walking out constantly, can you stop walking out? Thank you. Oh, shadalala baka sekiata.
செய்து முடித்த எல்லா காரியத்துக்காக நம்ம இந்த மாலை வேளையில இப்பொழுது அப்படியாக நினைவு கூர்ந்து நம்ம நன்றி செலுத்துவோமாக. Come on church. அப்படியாக நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவரே அப்பா, அந்த சிலுவையில் ஆண்டவரே நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரே எனக்காக நீங்கள் மறித்தீங்க ஆண்டவரே. அப்பா, நான் வெட்கப்படுத்த விடைய வேண்டிய இடத்துல ஆண்டவரே அப்பா நீங்க எனக்காக வெட்கப்பட்டு அப்பா கடைசி சொட்டு ரத்தம் பறிக்காம ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே நீங்க சிந்தன தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஷகன்சரலவரியாண்டே அப்பா, நீங்க அந்த சிலுவையில எங்களுக்காக மரித்து எங்களோட தலைமுறைகளா எங்களை சுகமாக்கினீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பாவத்தை மன்னித்த தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா அந்த சிலுவையில நீங்க செய்து முடித்த காரியத்தை நாங்க விசுவாசத்தோடு நாங்க பெற்றுக்கொள்கிறோம். Come on church. அப்படியே குடும்பமாக இந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்வோமாக. Come on கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்வோமாக. நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவே, உங்களால எங்களோட வாழ்க்கையில சாபம் உடைந்தது. ஓ போனது ஆண்டவர், உங்களால நாங்கள் சுகம் அடைந்தோம் ஆண்டவரே. ஓ அப்பா, உங்களால எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நாங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தால் ஆண்டவரே அது உங்களால ஆண்டவரே. நீங்க அந்த சிலுவையில எங்களுக்காக செய்து முடித்த அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh, shadalala. Church, I just sense such a powerful presence of God in this place. அப்படியாக ஒரு தேவனோட வல்லமையான பிரசன்னத்தை அப்படியாக நான் உணர்கிறேன். இந்த பந்தியை உங்க கையில் அப்படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த பந்தியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பந்தியில பங்கெடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீங்க அப்படியாக தொடுங்கள் ஆண்டவரே. Lord, I just pray that you bless this communion, oh God. And Father, I pray that you bless, oh Father, every person, oh God, who's partaking of this communion, Lord. ஆண்டவரே, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு விடுதலை ஆண்டவரே அப்படியாக வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது ராஜா ஒரு குடும்பமாக நாங்க நினைவு கூர்ந்து நாங்க செய்யப்படுது ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே உங்க கிருபை அப்படியாக வரட்டும் ஆண்டவரே. Bless this communion, oh Lord. இந்த பந்தியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தேவ ஜனமே, ஒரு சில காரணத்தால் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தால், இல்ல இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம ஆராதனையில நீங்க இருந்தால், இல்ல பார்த்து கொண்டு இருந்தால் ஆன்லைன்ல என்னோட சேர்ந்து இந்த ஒரு சிறிய ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆமென், ஆமென். இது ஆண்டவர் இயேசுவை நம்மளுடைய இதயத்துக்குள் நம்மளோட வாழ்க்கையில அளிக்கிற ஜெபமாக இருக்கிறது. Amen. It's a prayer of invitation, inviting Jesus into our heart and into our life. அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார், வைத்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக வழி நடத்துவார். ஆமென். என்னோட செய்து இந்த ஜெபத்தை நம்ம செய்வோமாக. He will come into your life and give you a new beginning, church. உங்களோட பந்தி அப்படியாக கால்களை எடுத்துக்கொண்டு, come on, all eyes closed from the front to the back. என்னோட செய்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவே, இந்த மாலை வேளையில என்னை உங்கள் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, என்னோட பாவத்தை மன்னித்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என்னை கழுவி ஆண்டவரே அப்பா சுத்திகரித்து உங்க பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இன்று நாள் முதல் நான் என் சொந்த ரட்சகராக கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்துல வாருங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இதோ ராஜா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். தேவ ஜனமே, நீங்க இந்த ஜெபத்தை நீங்க செய்திருந்தால் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னோட சரீரமாக இருக்கிறது. தேவ ஜனமே, அவரோட சரீரம்ல நம்மளுக்கு அப்படியாக சுகம் உண்டு. தேவ ஜனமே, அவன் ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோட வார்த்தை ஏசாயா 53 அதிகாரம்
அன்பின் சின்னமாக இருக்குதுங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு ஒரு குடும்பமாக நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியாக நம்ம பங்கு கொள்வோமாக. Thank you, Jesus. பங்கு கொள்ளணும் அப்படியாக உங்களோட கம்பை கீழே வைத்து கரங்களை உயர்த்துவோமாக. Come on. Let's lift our hands. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு செய்து முடித்த காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ ராஜா உங்களோட பரிசுத்த திருவிருந்தில் ஆண்டவரே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பேர் பேராக ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே, இண்டிவிஜுவலாக ஆண்டவரே. God, we thank you for your restoration, oh God, for your freedom, oh Father God. Father, I pray, oh God, ஆண்டவரே அப்பா, உங்களோட நன்மையும் உங்களோட கிருபையும் ஆண்டவரே அப்படியாக உங்களோட ஜனங்களே இந்த வாரம் பின்தொடர்ந்தும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Oh Father, we bless your people. I speak healing, oh God. I speak deliverance, oh Father. நன்றி சொல்லுவாங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுவாங்க. Oh சொல்லுவாங்க ஆண்டவரே, நீங்க செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி. Oh Two things. If you're having pain here in your body, come on. உங்களோட ரெண்டு கைகள். This is what God is showing me. Come on, I see this. ஒரு மனிதரோட உடலை நான் பார்க்கிறேன். ஆனா அந்த ரெண்டு பக்கமும் நீங்க எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களோட எலும்பு அப்படியாக ஒரு மாதிரியாக ஒரு வலி. Just two side of your bones. அப்படியாக ஒரு மாதிரியான ஒரு சொல்ல முடியாத வலி. அந்த வலி வரும்போது நீங்க ரொம்ப துடிக்கிறீங்க. ஒரு மாதிரியான வலி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோட கரத்தை நான் பார்க்கிறேன். I just see the hand of God just covering you. அப்படியாக உங்களை அப்படியே உங்களை மூடிக்கொள்வதை நான் பார்க்கிறேன். அந்த கரம் ஆண்டவர் இயேசுவோட கரம். Come on, receive that healing in Jesus name. Oh shalala, you are at the back row. நீங்க கடைசி, I think the last 3 rows, you are at the back. God is healing you right now in Jesus name. Oh bakatala seke ate கரங்களை உயர்த்துவோமாக. Come on, and I see I hear the word I. அப்படியாக உங்களுக்கு கண்கள். You are having pain inside the socket of your eyes. அப்படியாக உள்ளுக்கு அந்த socket உள்ள கண்கள் socket உள்ளுக்கு உங்களுக்கு அப்படியாக வலியாக இருக்கிறது. ஏன்னா அது மாற்றமில்லை. சில நேரங்கள் சிலருக்கு வந்து உங்களோட கண்கள் அப்படியாக அப்பப்ப வந்து உங்களுக்கு அப்படியாக மங்கலம் அப்படியே எப்படி சொல்ல மங்கலாக ஆயிருது. Blur, it becomes blur. And sometimes you have pain inside the socket. Right now I see Jesus. Come on, I see Jesus healing you right now. Rakata la la ba shara